உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். பிஎன்ஜி வாகனங்களில் 2 வகையான குழாய்கள் அல்லது பைப்லைன்கள் சிஎன்ஜி பைப்லைன்கள் என்றால், ஒன்று மிட்ஜ் வகை, மற்றொன்று ஏஸ் வகை. எஸ் வகைகள் லேமினேஷன் இல்லாமல் வருகின்றன. அதே நேரத்தில் செல்வி குழாய்கள் லேமினேஷனுடன் வருகின்றன. சரி, இன்று நாம் இந்த எரல் வடிகால் போன்ற எரல் வடிகால் தயாரிப்பது எப்படி என்று கற்றுக்கொள்வோம். இது எர்ரி வடிகால் ஆகும். இதன் மூலம் குழாய்களை கூறுகளுடன் இணைக்கிறோம். சரி, பார்ப்போம். குழாய்கள் சேதமடைந்து கூறு பக்கத்திலிருந்து முடிவில் இருந்து எனவே முதலில் செல்வி குழாயை எடுத்துக்கொள்வோம். சரியா? ஆனால் தொடங்குவதற்கு முன், பெரிக்ரைனை சரிசெய்ய தொடங்குவதற்கு முன் ஒரு பொருள் தூரத்தில் லேமினேஷனை அகற்ற வேண்டும். அடுத்த கட்டம், விளிம்புகளில் எந்த முறைகேடுகளும் இருக்கக்கூடாது அல்லது எந்த உலோக குளியலும் இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்வதாகும். எனவே முதலில் இந்த மென்மையை முடிவில் இருந்து உறுதி செய்ய வேண்டும். இதனால் எருளை எளிதாக செருக முடியும். சரி, ஆரம்பிக்கலாம். முதலில் நாம் எருளாவை செருக வேண்டும். சரியா? அப்புறம் எருள் ஓகே ஓகே இப்போ நல்லா இருக்கு. இப்போ ஓகே. இப்போ பைப்பை எடுத்து சக நொதித்தல காம்பனெண்ட்டுக்கு கொண்டு வந்து கைமுறையாக அதை இறுக்குவோம். சரி, இப்போ இறுக்கி இந்த பக்கம் போட்டு வச்சிருக்கோம். சரி, நாம் அதை இறுக்கத் தொடங்குகிறோம். இல்லையெனில் அது வெளியே வரும். எனவே நிரந்தர கிளையை வெற்றிகரமாக சரி செய்ய அதை இறுக்கும்போது சக்தியை தீர்மானிக்க வைத்திருங்கள். சரி, உறுதி செய்த பிறகு சரி, இப்போது இறுக்க ஆரம்பிக்கலாம். மீண்டும் நன்றி. ஒரு சுற்று எடுத்து ஒரு சுற்று முடிக்கவும். சரி, ஆரம்பிச்சுட்டீங்களா? சரி, போதும். சரி, இப்போது அதை முழுவதுமாக அகற்றவும். நாம் அதை அகற்றிய பிறகு எரல் வெண்ட் முடிந்தது என்பதை நாங்கள் கண்டோம். சரி, இந்த முறை அது வெளியே வராது மற்றும் எரல் சென்றார் மிஸ் குழாய் பழுது. இதேபோல் எஸ் விஷயத்திலும் இதே செயல்முறை உள்ளது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் வேறுபட்டது. எரிசம் இரண்டாக வருகிறது. 2 பகுதிகள் 2 பகுதிகளாக வருகின்றன. ஆனால் எரல் சில்லறை விற்பனை செயல்முறை தாவரமும் ஒன்றுதான். சரி, நன்றி.